இது என்ன மலேசியாவா இல்லை தமிழ்நாடா அப்படின்னு புரியவே இல்லைங்க. நான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான் சொல்கிறேன். நேற்று விஜய் சென்னையிலேருந்து புறப்பட்டு போனது இன்றைக்கி வந்து மலேசியாவில் அந்த அந்த தங்கியிருந்த ஓட்டல் வெளியே வந்த அந்த அரங்கம் கிட்டத்தட்ட இன்றைக்கி வெடிகாலமே போயிட்டு அந்த ஸ்டேடியத்தில் அந்த ஸ்டேடியம் வெளியே மக்கள் கூட்டம் கூட்டமாக கும்பலாக நின்னது. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் டிராஃபிக் ஜாம். சில பேர்லாம் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இந்த பாத யாத்திரை போவாங்கள்ல அதுமாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை பார்க்கறதுக்கு ஏர்போர்ட்லேருந்து அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து மலேசிய தமிழர்கள். ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா வந்து, விஜய் தம்பி உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், விஜய் தம்பி உங்கள் கூட எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல. அது பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து கடல் கடந்து வாழ்கிற நம் தமிழர்கள் அங்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிட்டாங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், ஒன் மேன் அப்படின்னா அது விஜய் தான். எங்கெங்கே இவ்வளோ பெரிய மாசு, எங்கெங்கே இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரிஷ்மா, இதெல்லாம் விஜய்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கடைசி படம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமான ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி நடந்த ஆடியோ லான்ச்சு மிகப்பெரிய ஆடியோ லான்ச்சாக இருந்தது. அதில் வந்து ஒரு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே 1 லட்சம் பேர் இருந்தாங்க. 1 லட்சம் பேர் இருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து கட்சி கொடி, பேட்ச்சு, அந்த சின்னம் இன்னும் வரல, கட்சி சம்மந்தமாக எதையும் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னா அதேமாரி ஒருத்தர் வந்து ஒரு கட்சி கொடியை டிவிக்கு கட்சி கொடியை காமிக்க ஆரம்பித்தோடனே அவரை கூட்டின்னு போயிட்டாங்க வந்து. அப்புறம் விஜய் வந்தவுடனே அரங்கம் முழுக்க டிவிக்கு வந்தவுடனே இது அதுக்கான மேடை இல்லை, எல்லாரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்னது. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி திருவிழான்ட்டு பாட்டு சொன்ன மாதிரி திப்பு, சைந்தவி, அனுராதா ஸ்ரீராம் எல்லாரும் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை, கலை நிகழ்ச்சியை நடத்திட்டாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருந்தால் கூட விஜயோட ஸ்பீச் எப்படிப்பா இருக்கும், எங்கே இருக்கும், என்ன குட்டி ஸ்டோரி இருக்கும், அதை நான் பேசுகிறேன். என்ன அரசியல் சம்மந்தமாக அந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியல் பேசக்கூடாது, கட்சி பற்றி பேசக்கூடாதுன்னு, இது ஆடியோ லான்ச்சு, ஒரு சினிமா நிகழ்ச்சி மட்டும்தான் பேசணும்னு. அதெல்லாம் தாண்டி விஜயோடைய கண்ணில் வந்து ஒரு கண்ணீரோடு ஒரு விடை பெற்ற அந்த தருணம் இருக்குல்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, மலேசியா இருந்தாலும் சரி, நம்ம உறவுகள் தானே, தொப்புள் கொடிகள் தானே, அங்கேயும் அவங்க கலங்கி போயிட்டாங்க. இதெல்லாம் மீறி இன்றைக்கி பேசினவங்க ஒட்டுமொத்தமாக இந்த விழாவில் பேசினவங்க, ஜனநாயக ஆடியோ லான்ச்சில் பேசினவங்க அத்தனை பேரும் வந்து ஒரு மாதிரி கலங்கி போயிட்டாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த மாசை பார்த்து. குறிப்பாக நாசர் சொன்னது தான் வந்து, என்னுடைய மகன் வந்து உயிர் பழிச்சதுக்கு காரணமே வந்து விஜய் தான். ஒரு ஆக்சிடெண்ட் அவருடைய மகனுக்கு நடந்து அந்த ஐசியூவில் இருக்கும்பொழுது அவர் ஒரு பேரை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தப்போ அந்த டாக்டர்ஸ் விஜய்னு சொல்கிறாரு அப்படின்போது நாசருக்கே தெரியாதான் இவங்களை யாரோ ஒரு ஃப்ரெண்டு தான் பழகுது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்லியிருக்காங்க, இல்லை நடிகர் விஜய் தான் சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் நடிகர் விஜய் வந்த பிறகு, அதன் பிறகு அவர் அந்த விபத்துலேருந்து மீண்டு வந்த பிறகு ஒவ்வொரு பர்த்டேக்கும் விஜய் போய் கேக் வெட்டுவார். அதை தான் சொல்கிறார் நாசர், நீங்கள் திரும்பவும் நடிக்க வாங்க, உங்களை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம், யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சோபா சந்திரசேகர் பாடிக்கிட்டு இருக்காங்க வந்து, அந்த கோடம்பாக்க ஏரியா குத்துப்பாக்க வாரியான்னு அந்த சாங்கை பாடிக்கிட்டு மகன் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க நல்ல பாடுங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது அதில் வந்து ஏழை பாழைங்க மனசு வச்சா நீங்களும் சிஎம் ஆகலான்ற ஒரு வரி வரும்போது ஒரு பாஸ் விட்டு மகனை பார்ப்பாங்க. அப்படி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டு இது பண்ணுவார். வந்து பண்ண உடனே அரங்கமே வந்து கைத்தட்டுற மாதிரி, என்ன ஒரு அந்த பாட்டுக்குள்ளே, அது ஒரு கமர்ஷியல் பாட்டுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு வரி. அப்புறம் தேங்க்யூ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போனதுலேருந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு ஸ்பீச்சாக இருந்ததுங்க. ஏன்னா தன் மகனை இப்படி பார்க்குறது எவ்வளோ பெரிய பெருமை தந்தைக்கு வந்து, மிகப்பெரிய பெருமை தானே. அதை தான் சொல்கிறார் அவர். நாளை தீர்ப்பு படம் பண்ணும்போது விஜய் ஒரு நடிகராக வருவார்னு தான் தெரியும். அப்படி தான் நான் கணித்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய நடிகராக வருவார்னு எனக்கு தெரியாது. அப்படி இவ்வளோ பெரிய நடிகராக வந்ததுக்கான காரணம் வந்து டைரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார். அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ், அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வார்த்தை சொல்கிற அவர் ஒரு இயக்குனராக இருக்க வச்சு தான் அது சொல்கிறாரு பாருங்கள். வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாசாக வருவார் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல. அதே வேளையில் இந்த உயரத்தை அடைஞ்சதற்கு விஜய் எவ்வளோ துரோகம், எவ்வளோ வலி, எவ்வளோ காயங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருக்காரு. அதெல்லாம் சும்மா ஒன்று வரல. அந்த தூரத்தில் இருக்கிற என் மகனை கட்டி பிடிச்சி தழுவணும்னு ஆசை, வாய்ப்பு இல்லைன்னு போது 800 மீட்டர் அந்த ரேப் வாக், அதில் விஜய் ஓடி வந்து தன் அப்பாவை வந்து கட்டி பிடிச்சது. ஏன்னா மிக சமீப காலமாக அதுக்கு முன்னாடி நிறைய விமர்சனம் என்னென்னா, அப்பா பையனுக்கு சண்டை, அப்புறம் அப்பா வந்து விலக்கி வச்சுட்டாரு, ஃபுல்லாக வந்து குஷியானது கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு, அப்பா மகனுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேறாரு, இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ எஸ்எஸ்சியாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. உலகத்தில் இல்லாத அப்பா மகன் சண்டையா,
எங்கள் சண்டை அப்படின்னாரு. அதெல்லாம் இந்த ஒரு நொடியில் மறைஞ்சு போச்சு. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். அதெல்லாம் மாரி ஒவ்வொருத்தரும் அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் பேசுனது, குறிப்பாக வந்து இவரை வச்சு படம் பண்ணேன் லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி சொன்னது தான் வந்து. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மாநகரம்னு ஒரு படம் பண்ணிட்டாரு, நெல்சன் வந்து கோலமா கோயிலான்னு ஒரு படம் பண்ணிட்டாரு. நான் வந்து படமே பண்ணல, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக நண்பன் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், என்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுடா அப்படின்னாரு. அந்த நம்பிக்கை எங்கே வரும்? நான் ராஜாராணி படமே பண்ணல, அப்படி என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி முதல் வாய்ப்பு கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தான் அவர். இன்றைக்கி நான் இவ்வளோ பேர் புகழோடு இருக்குன்னா அது காரணம் ஒரே ஒன்று, விஜய் அண்ணன் தான். அவர் 2 குட்டி ஸ்டோரியை சொல்லிவிட்டு, நான் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழனாகத்தான் இருப்பேன், தமிழில் தான் இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு விஷயத்தை சொன்னேன். நெல்சன் கூட சொன்னார், இது என்ன வந்து ஆடியோ லான்ச்சா இல்லை அது அர்ஜென்டினா ஃபைனல் மேட்சா அப்படின்னு அவருக்கே உரியல ஒரு பஞ்சில் சொன்னார். திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், உங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கள் உங்கள் கடைசி படத்தை அப்படின்னு அவரும் கேட்டார். லோகேஷ் கனகராஜ் கிட்ட அந்த காம்பேர்னு கேட்குறாங்க வந்து, ரோலக்ஸ் 2வா லியோ 2வான்னு. லியோ 2 தாங்க, அது நடந்தால் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய திரைவாழ்வில் மாஸ்டர் லியோ மாதிரியான படங்கள் மிக முக்கியமான படங்கள், அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் தான் விஜய் சார், அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் விஜய் பேஷன் தான் வந்து, கண்டிப்பாக விஜய் பேசுனது 30 வருஷமாக 33 வருஷமாக என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, என் தேட்டர் என் படத்துக்கு தேட்டர் வாசலில் வந்து நின்னீங்க, இனி வரக்கூடிய 30 வருஷத்தில் நாங்கள் உங்களை பார்த்துப்பேன், இதை நம்புங்க, வரப்போ 2026 நமக்கான வருஷம் தான் அப்படின்னு சொன்னோடனே அரங்கமே அதிர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குட்டி கதை சொன்னார் வழக்கம், அந்த குட்டி கதைக்கு ஏதாவது வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு ஆட்டோவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஆட்டோக்கார் வந்து கொண்டு போய் விட்டோன்னே ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அந்த கொடையை வச்சுக்குமான்னு சொல்லி அந்த கொடையை கொடுத்தாரு. இது எப்படி நான் யார்கிட்ட நான் கொடுக்குறது அப்படின் போது, யாராவது இந்த கொடை தேவைப்படுறவங்க, முடியாதவங்க, அது தேவைப்படுறவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிறகு ஒரு பெரியவர் வந்து வெளியே வர்றதுக்காக இந்த மழைக்கு பயந்து நின்றுட்டார். அவர் கையில் இந்த கொடையை கொடுத்தேன். அவர் அந்த கொடையை எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏற போகிறதுமுன்னே பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா பூ விற்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரே ஒரு சின்ன தட்டி மாதிரி வச்சு பிடிச்சிட்டு மழையில் நனைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கையில் கொடுத்துட்டாரு அந்த கொடையை. அந்த அம்மா அந்த பூ வியாபாரம்லாம் முடிச்சுட்டு அந்த கொடையை எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறாங்க. அது யாரோட வீடு அப்படின்னா, அந்த ஆட்டோக்காரர் கொடை கொடுத்தாரு பாருங்க, அவரோட வீடு. என்ன சொல்ல வர்றாரு, நீ பாவமோ புண்ணியமோ எது செஞ்சாலும் திரும்ப உனக்கு தான் வரும், கூடுமான வரைக்கும் புண்ணியம் செய்யுங்க, யாரையும் பழிவாங்கன்னு நினைக்காதீங்க, வந்து மன்னிச்சு விட்டுருங்க, இது மன்னிப்பை விட சிறந்தது எதுவுமே கிடையாது, மன்னிச்சு விட்டுருங்க, அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. இதெல்லாம் பேசிட்டு வந்தவர் வந்து கடைசி படம் அப்படின் பொழுது, ரைட் ஓகே இன்னி அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டேன் நான், அதுதான் அப்படின்னு ஒரு சின்ன கண்ணீர் வந்து அவருடைய கண்ணில் அப்படி முட்ட ஆரம்பிச்சிது. என்னென்னா சொல்ல மாதிரி ஒரு மலேசிய மண்ணில் இவ்வளோ பேர் வந்து தான் மேலே அன்பு, அந்த ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து இந்த ஸ்டேடியம் வர வரைக்கும் எப்படியாப்பட்ட அன்பை தான் மேலே வந்து காட்டியிருக்காங்க, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு இந்த படம் உருவானதுக்கு குறிப்பாக வந்து ஜனநாயகன் வந்து எச் வினோத் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமுதாய கருத்துள்ள படங்களை எடுக்கக்கூடியவர். இதில் சமுதாய கருத்து இருக்குது, அதே சமயம் கமர்ஷியல் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் எச் வினோத்துக்கு அப்படின்னு. இந்த ப்ரொடியூசர் என் படத்துக்கு வந்து எப்போவுமே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, பிரச்சனை எப்போவுமே வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிரச்சனை தன்னாலே தேடி வரும். உங்களுக்கு படம் எடுக்கிறதுக்கு சம்மந்தமான ப்ரொடியூசர் கிட்ட டபுள் சம்மந்தம் அப்படின்ட்டார். அந்த ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் வந்து ஏவிஎன் ப்ரொடக்ஷனில், சரி விஜய் சாருக்கு எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் இருக்குது, எந்தெந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்கான ஏரியான்னு என் பார்ட்னர்கிட்ட கேட்டேன். சார் ஆல் ஏரியா கில்லி, அவர் எல்லா ஏரியாவும் சோல்ட் அவுட் அப்படின்னா, அப்படி ஒரு வியாபாரத்தில் தான் நாங்கள் இந்த படத்தை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பேசணும். மமிதா பைஜி வந்து இளைஞர்களுடைய டியூட்டு குடும்பங்கள் கொண்டாடக்கூட டாட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள்னு மமிதா பைஜுக்கு அப்படியே தாங்கவே முடியல. மமிதா பைஜு பேசும்போது சொன்னது தான் வந்து, நான் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்த்து அவருடைய படங்களை பார்த்து வளர்ந்தது. என் பிரதரும் அப்படி தான், விஜய் சாருடைய மேனரிசம், விஜய் சாரோடைய பாட்டெலாம் கேட்பாங்க. நான் எப்போது சோர்ந்து போயிட்டேன்னா இது உண்மையாக நடந்தது, எங்கள் அம்மா வந்து அவருடைய அந்த தத்துவ பாடல்களை சொல்லி என்னை வந்து தேத்துவாங்க. அப்படி நான் பார்த்து வளர்ந்த ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, அவர் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னா என்னால் நம்பவே முடியல, இது தாங்க உண்மை அப்படின்னு நான் சொன்னது. விஜய் பேசின முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் முன்னேற எல்லாருக்கும் எதிரிங்க வேணுங்க. அந்த எதிரிங்க சும்மா வந்து போகிற எதிரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிரியாக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கான எதிரியாக இருந்தால் தான் நாம் அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். என்னை நிறைய பேர் கேட்காங்க, தனியாக வருவீங்களா அணியாக வருவீங்களான்னு. நான் என்றைக்குங்க தனியாக வந்திருக்கிறேன், அணியாக தான் வருவேன். இவ்வளோ கோடி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த அணி தான் சொல்லிவிட்டு அப்போ கூட பாருங்கள் விஜய் வந்து ஒரு பொடி வச்சு பேசுகிறாரு, ஓப்பனாக சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு. நிச்சயம் சொல்லுவேன், அணியாக தான் வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே ஓப்பன் பண்ணது தான். ஏன்னா அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சம்மந்தமான கருத்துக்கள் சொல்லக்கூடாது, இப்படிலாம் இது இருந்தபோது ஒரு குட்டி கதையில்
கூட்டணி இருக்குங்க, கூட்டணியோட தான் நான் இந்த தேர்தல் காலத்தை சந்திக்க போகிறேன் 2026. நீங்கள் பாருங்கள், அதான் அணியாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லுது. அரங்கமே அதிர ஆரம்பிச்சது. அதன் பிறகு அவருடைய ஸ்பீச்சை முடிச்சுட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு அந்த பாடலை பாடினது, அந்த மேடையில் கண்கலங்கி போனது. எல்லாரும் வந்து அது வரைக்கும் ஆர்ப்பரிச்சிட்டு இருந்த அந்த கூட்டம் வந்து, ஏன்னா உள்ள நுழைஞ்சப்பவே வந்து டிவிகே தளபதின்னு கத்தின அந்த கூட்டம் கடைசியாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல, அந்த நிகழ்ச்சியோட எண்டு. ஏன்னா இதுதான் அவருடைய கடைசி சினிமா நிகழ்ச்சி. அந்த கடைசி சினிமா நிகழ்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹீரோ 250 கோடி சம்பளம் வாங்குறாரு, மனசு வச்சா வருஷத்துக்கு 4 படம் நடிக்க முடியும். 1000 கோடி அதை வேணான்னு ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாருன்னா எவ்வளோ பெரிய தில்லு வேணும். உண்மைதாங்க அது. அப்படி நான் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கடைசி இவ்வளோ ரசிகர்கள் இருக்கும்போது யாராவது சினிமாவை பிரேக் பண்ணுவாங்களா? அதுக்கு ஒரு பெரிய துணிச்சலே வேணுங்க. அவங்க முன்னாடி அந்த பாடலை பாடிட்டு கண் கலங்கினப்போ அவங்க எல்லாரும் எழுந்து கை தட்டினது, நாங்கள் இருக்கோம் தளபதின்னு சொன்னது, 2026 எலெக்ஷனை மிக சரியாக மிக வலுவாக விஜய் எதிர்க்கப் போகிறார் என்பதற்கான ஒரு சின்ன முன்னோட்டம் தான் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் இது இந்த ஒரு 10 நாளைக்கு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.